நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அதிரடி கருத்துக்கு சொந்தக்காரர், ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் என பலமுகம் கொண்டவர் அவர் திரு விக்னேஷ் செல்வராஜ். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். வணக்கம் ஒரே நாடு நேயர்களே. சார் பார்த்து பல நாள் ஆகிவிட்டது. இப்போ அரசியல் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. 2024 எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேட்பாளர்களை பட்டியலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோன்றியது? வேட்பாளர் பட்டியல் அவங்க அனௌன்ஸ் பண்ண விதம் பத்தியே நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கோம். லாஸ்ட் பண்ண வீடியோல பிஜேபி எவ்வளவு கான்பிடென்டா வேட்பாளர்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது எடுத்த ஃபர்ஸ்ட் கட்டத்திலேயே 190க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டாங்க. வேற காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து பெறுவதற்கு கூட 55 சீட் வேணும் அப்படின்றத அதை விட குறைவாக 30 பேர் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ அவங்களோட கான்பிடன்ஸ் ஆஃப் த அப்ரோச் நம்ம பாக்குறோம். இதுல வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட கான்பிடன்ட்லயே பாஜக முன்னணியில இருக்குது. இன்னொன்னு, பாஜகவை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க. மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வெற்றி பெற வேண்டும், இதுதான் அவங்களுடைய முழக்கமாக இருக்கு. வேற எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் பிரதான தேசிய கட்சியான காங்கிரசும் அதற்கு வாய்த்திறக்கவில்லை. தேசிய கட்சி அந்தஸ்தோடு இருக்கும், ஆனா ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும் ஆப்ரேட் பண்ற மம்தா பானர்ஜி போன்றோர் அவங்க எல்லாம் ஒரு கருத்துமே சொல்லல. சரத்பார் அவர்களும் எந்த கருத்தும் சொல்லல. முக்கியமாக தேசிய கட்சி அந்தஸ்து பெறவிருக்கிற அந்த ஆம் ஆத்மி கட்சியும் எதுவும் சொல்லல. தேசிய கட்சியாகவே இருக்கிற கம்யூனிஸ்ட் வாயை திறக்கல. இவங்க ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. மோரோவர் இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாரும் கூட்டணி அமைத்தது என்னவோ நரேந்திர மோடி என்ற ஒற்றை மனிதனை வீழ்த்த வேண்டும் அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக கூட்டணி அமைச்சாங்க. பட் அந்த நோக்கத்திலே அட்லீஸ்ட் அவங்க உண்மையா இருக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அந்த நோக்கத்திலயும் அவங்க ஃபுல்லா போக்கஸ் பண்ணல. இவங்களுக்குள்ள யார் பவர் சென்டர் அப்படின்னு அடிச்சுக்கணும்ன்றது அவங்களோட நோக்கமா இருக்கு. பெஸ்ட் உதாரணம் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி. பஞ்சாப், ஹரியானா. பஞ்சாப்ல நாங்க சண்டை போட்டுப்போம், அப்படி பார்டர் கிராஸ் பண்ணோடனே ஹரியானால ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கேரளா பார்டர் அப்படி தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கை கொடுத்துப்பாங்க. இந்த பக்கம் இருந்தா காங்கிரஸ் மாதிரி ஒரு வஸ்டான கட்சி கிடையாது. அந்த புள்ளி வைத்த கூட்டணி INDA கூட்டணியோட பிரதமர் வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக வலுவான கேண்டிடேட் ஒண்ணு போட்டு ராகுல் காந்தியையும் தோற்கடிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் தெளிவா ஒர்க் பண்றாங்க. பாஜக கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா ராகுல் காந்தியை தோற்கடிக்கிறதுக்கு வேலை பார்ப்பாங்களான்னு தெரியல. கம்யூனிஸ்ட் ரொம்ப ஷுவரா இருக்காங்க. சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே பவர் சென்டர் யாரு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் நடக்குதே தவிர இவங்க எல்லாம் காமனா சேர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக எந்த இடத்துலயும் ஒன்னா ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. எக்ஸப்ட் அந்த மகாராஷ்டிரால ஒரு கூட்டம் போட்டு அவங்க சக்தியை நாங்க எதிர்க்கிறோம் ராகுல் காந்தி பேசுறதை தவிர இந்து மதத்துக்கு எதிராக பேசணும்னா மட்டும் பாருங்க, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், DMK எந்த விதமான கட்சி பாரபட்சமும் இல்லாம இந்து மதத்துக்கு அகேன்ஸ்டா பேசுறதுக்கு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பட் அவங்க மாநிலத்துல அவங்க பவருக்காக அடிச்சுக்கிறாங்க. சோ இது பார்க்கும்போதே அந்த வேட்பாளர்கள் அப்படின்றது பிஜேபிக்கு எடுத்தவொடனே ஒரு ஸ்லைட்டான எட்ஜ் கிடைக்குது. மோடி வெர்சஸ் எனி அதர்ஸ் அப்படின்னு வச்சாலே அது பிஜேபிக்கு மிகப்பெரிய இது. வேற இங்க மோடியே நம்ம ரேஸ்ல இருந்து நம்ம எடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. மோடிக்காகவே தேர்தல் நடக்கல, மோடின்ற ஒரு ஃபேஸே நம்ம வெளில வச்சுட்டா கூட ஒவ்வொரு பாஜக வேட்பாளருக்கும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. பிகாஸ் மற்ற கட்சியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுலேயே பிஸியா இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போதே பிஜேபி இங்க ஹெல்த்தியான லீட்ல இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம். முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மோடி என்ற ஒற்றை மனிதரின் மேஜிக்கை நம்பி மட்டும் பாஜக இல்லை. ஒவ்வொரு பாஜக கேண்டிடேட்டும், MP கேண்டிடேட் ஆகட்டும், MLA கேண்டிடேட் ஆகட்டும், காரியகர்த்தா ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் பாஜகவின் வெற்றிக்காக கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றதை நம்மளால பார்க்க முடியும். சார் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. எந்த கேண்டிடேட் லிஸ்ட் எடுத்தாலும் கூட அதுல பாஜக கேண்டிடேட்டுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குன்னு சொன்னீங்க. தமிழகத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தருணத்தில் கேண்டிடேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. முதல்ல அனௌன்ஸ் பண்ண அந்த 9 நட்சத்திர வேட்பாளர்கள்னு சொன்னாங்க. அந்த 7 பேர் பாஜக சார்பாக, பாக்கி 2 தனியாக அந்த சின்னத்துல போட்டிடுறாங்க. இந்த 7 பாஜக வேட்பாளர்கள் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற வேட்பாளர்கள், அது தென்சென்னை தொகுதியாக இருக்கட்டும், இல்லைன்னா வடசென்னை தொகுதியாக இருக்கட்டும், கோவை தொகுதியாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? அண்ணாமலை, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவையில தன்னுடைய களத்தை பாக்குறாரு. அதாவது ஆல்ரெடி அரவக்குறிச்சியில சட்டசபைக்காக போட்டிட்டாரு. இப்போ கோவையில பாராளுமன்றத்துக்காக போட்டிடுறாரு. கோவை மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா இங்க மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த முன்னர் போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் கடைசி வரைக்கும் தோத்திருக்காங்கிறதையும் நம்ம தேர்தல்ல பார்த்தோம். மக்களுடைய மனநிலை எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு? இது பாத்தீங்கன்னா பாஜக இந்திய அளவுல எதோ பண்ணாங்களோ அதே தான் தமிழ்நாட்டிலும் ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்கன்னு நான் பாக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் போதே அந்த ஒரு கான்பிடன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. எடுத்த உடனே சிக்ஸர்களா இருக்கணும் அப்படின்ட்டு, நம்ம இவங்க அடிக்கிற மாதிரி சிக்ஸர் கிடையாது, உண்மையான சிக்ஸரா இருக்கணும் அரசியல் ரீதியாக அப்படின்ட்டு
எல்லாமே நட்சத்திர வேட்பாளர் பட்டியல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சாதாரணமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணாமலை மேல அவ்வளோ பில்டப் அவ்வளோ ஃபோக்கஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை போட்டியிடுவாரா மாட்டாரா அப்படின்றதையே ஜென்ரலா எல்லாரும் அதை கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க. கடைசி கட்ட வேட்பாளர் பட்டியல் விடும்போது ஆமா அண்ணாமலை இருக்கிறாரு அப்படின்னு விட்டாதான் மக்களுக்கு வந்து அது பிரஷர் பில்டப் ஆகி ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பாஜக வந்து எடுத்த உடனே அண்ணாமலை வச்சு அடிச்சாங்க. நாங்க வந்து அந்த இன்டென்ட் அப்படின்னு கிரிக்கெட்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, பால்ல இருந்து இன்டென்ட் தெரியுது அடிச்சு ஆடணுன்ற மாதிரி. அந்த இன்டென்ட் தான் நம்ம பாஜக கிட்ட பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னோட பிரம்மாஸ்திரத்தையே நான் இறக்குறேன் அப்படின்னும் போது எதிரிகள் அங்க அந்த இடத்துல அரசியல் எதிரிகள் வந்து ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. அவங்க கிட்ட வேற ஆப்ஷனே அங்க இருக்காது. சோ அந்த ஒரு பயங்கரமான மூவ் வந்து நான் உண்மையிலே பாராட்டி ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாமே நட்சத்திர வேட்பாளர் வியூ கொடுக்கும்போது மக்களுக்கே வந்து அந்த ஜெயிக்கிற குதிரை அப்படின்ற ஃபீல் வரும். மோஸ்ட் ஆஃப் த காமன் பீப்புள் என்னன்னா, நான் ஓட்டு போடுற கட்சி ஜெயிக்கணும், ஒருவேளை ஜெயிக்காம போச்சுன்னா என் ஓட்டே செல்லாத ஓட்டு அப்படின்ற மாதிரி இந்த ஜனநாயகத்துல அது மக்களோட ஒரு காமன் மைண்ட் செட், நம்ம குறை சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி ஜெயிக்கிற குதிரைகளா நம்ம இறக்கணும் அப்படின்றதுல வந்து பாஜக ரொம்ப போக்கஸா இருக்கிறத வந்து பாக்குறோம். குறிப்பாக நம்மளே பேசின போது அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதை தவிர்க்கலாம் சொல்லும் போதே நம்ம ஒரு இக்கு வச்சு பேசியிருந்தோம். பாஜகவை வந்து நம்ம நம்ப முடியாது, எப்பவுமே அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கறது தான் அவங்க வாய்ப்புன்ட்டு நம்மளே டிஸ்கஸ் பண்ணணும். கன்னியாகுமரியில் நிற்க கூடாதா, ராமநாதபுரத்துல நிற்க கூடாதா அப்படின்னும் போது அண்ணாமலை அவர்களுடைய கோட்டையாக கருதப்படுகிற அந்த கொங்கு மண்டலம், பாஜகவின் கோட்டையாக கருதப்படுகிற அந்த கொங்கு மண்டலம் அண்ட் பாஜக ஏற்கனவே வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ இருக்கிற அந்த கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு பலவிதமான கால்குலேஷன்ஸை மையப்படுத்தி தான் இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சரி, பாஜக இதுக்கு முன்னாடி அவங்க ஹெல்த்தியா எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து முன்னாடி எல்லாம் 3% கட்சி அப்படின்ட்டு அதை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. பட் இந்த முறை ஹெல்த்தியாவே எல்லாரும் ஒரு காமன் மேனோட திங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா 10% வந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. பாஜக இரட்டை இலக்குல வந்து வந்துரும், பிரசாந்த் கிஷோர் போன்றவரும் அது சொன்னாங்க. பட் ரீசெண்டா சர்வே வர ஆரம்பிச்ச நீங்க பாத்தீங்கன்னா 15% 18% சில சர்வே 22% வரைக்கும் கொண்டு போனாங்க. சோ இப்ப ஆவரேஜாவே நீங்க மினிமமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18% வந்து நிக்குது. லைக் மினிமம் எல்லாரும் கொடுக்கறது. அண்ட் அந்த 18%ல முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பல சர்வேக்கள் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாவது பெரிய கட்சியாக இடம் பிடிக்கும், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎம்கே வந்து அது 40% வாங்கினாலும் சரி 50% வாங்கினாலும் சரி, இவ்வளவு பெரிய வானவில் கூட்டணி, இவ்வளவு பெரிய மெகா கூட்டணி அமைத்த பிறகு அவர்களுடைய ஓட்டெல்லாம் கன்சால்டேட் ஆகி டிஎம்கேக்கு வருவதால அந்த டிஎம்கேக்கு அவ்வளவு பர்சன்டேஜ் மாதிரி காமிக்கலாம். வேற பாஜக தனித்து நிற்கிறது. அவங்க கூட்டணி அப்படின்னு நிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ ஏசிஎஸ் ஆகட்டும், பாரிவேந்தர் ஆகட்டும், அவங்க எல்லாம் அந்த ஒரு சீட்டு மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி நிக்கிறாங்க. மற்றபடி பெரிய கூட்டணி கட்சிகளோட அவங்க வந்து இல்ல. பாமக ஒரு பெரிய கட்சியாக வந்து பார்க்கலாம். முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அண்ணாமலையும் மையப்படுத்தி தான் பாஜக வந்து தேர்தலில் சந்திக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல டைரக்டா இரண்டாவது பெரிய கட்சியாக வருவது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கு. சோ இப்ப பிஜேபி வந்து 10% அப்படின்றது வந்து பொதுமக்கள் நினைச்சிருந்தது இப்ப செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது பிஜேபி கம்ப்ளீட்டா அதை டேப் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அண்ட் தேர் டெஸ்பரேட். இதை வந்து நம்ம பார்க்க முடியும், எந்த விதமான ஒரு சின்ன லூப் ஒரு சின்ன சான்ஸை கூட விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக பிஜேபி பாக்குறாங்க. அதனாலதான் அண்ணாமலை ஆகட்டும் எல்லா விதமான பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸையும் வந்து இறக்கி நம்ம இந்த ஓட் பர்சன்ட் அச்சீவ் பண்ணி ஆகணும். சோ தட் அது ஒரு ஜெயிக்கிற புதிர ஃபீல் வந்து கொடுத்துருச்சுன்னா 2026 ஆட்சி மாற்றத்துக்கு அது அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. சோ எந்த சின்ன விதத்தையும் விடாம கோயம்புத்தூர் தொகுதியை அண்ணாமலை டார்கெட் பண்ணதுக்கு காரணமா அதுதான். ஏன்னா இரண்டாவது பெரிய கட்சிக்கு வந்து அதிமுகவா இல்லை பாஜகவான்னு கேள்வி வந்துட்ட போது அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு ஓட்டையை போட்டு அங்க பாஜகவின் கொடியை பறக்க வைத்து விட்டால் அதிமுக மொத்தமா வாஷ் அவுட் ஆயிடும். ஏன்னா அவங்களோட அஸ்திவாரமே அங்க கொங்கு மண்டலமாக தான் பாக்குறாங்க. குறிப்பாக எடப்பாடி ஆகட்டும், எஸ்பி வேலுமணி ஆகட்டும், அதிமுகவில் இருக்கிற பவர் சென்டர்ஸ் எல்லாருமே இப்ப கொங்கு மண்டலத்துல இருந்து வரும்போது அங்கே மிகப்பெரிய வெற்றியை அண்ணாமலை பெறும் பட்சத்தில் அதிமுகவின் அஸ்திவாரமே ஆடிவிடும். அங்கே அண்ணாமலை வெற்றி பெற்று பிளஸ் பாஜக இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்ற அந்தஸ்து வந்து விட்டால் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே புறக்கணித்து விட்டு திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரே வழி பாஜகவுக்கு வாக்களிப்பதுதான் அப்படின்ற மனநிலைமைக்கு மக்கள் வந்துருவாங்க. இப்ப வரைக்கும் அதிமுகவின் தலைமை என்ன நினைச்சுன்னு இருக்குன்னா, திமுக வேணாம்னு நினைச்சா மக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுக்கு வாக்களிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு ஜெயிக்கிற குதிரை ஃபீல் இருக்கு. சோ பாஜகவுக்கு ஓட்டு போட்டா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அதிமுக ஓட்டு போட்டா ஜெயிச்சிருவாங்க, நம்ம அதிமுக ஓட்டு போட்டுலாம் மக்கள் வந்துருவாங்கன்னு இவங்க நினைச்சுருக்காங்க.
ஆனால் அண்ணாமலையின் வெற்றி பிளஸ் பாஜக 2வது இடம் வந்து விட்டால் அந்த மக்களோட மைண்ட் செட்டே மாதிரி ஜெயிக்கிற குதிரை பாஜக தான். அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு அவங்க 3rd பிளேஸ் தான் போவாங்க, பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் அவர்கள் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன்ல வந்து மிகப்பெரிய ஷிஃப்ட் இருக்கும். அதை டார்கெட் பண்ணி தான் அண்ணாமலை வந்து அங்க நிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன்ல ஒரு சேஞ்ச் இருக்க போகுது, அதுவும் தற்போது நடைபெறும் இந்த தொகுதி, அதாவது கோவை தொகுதியில மக்களுடைய மனநிலையில கண்டிப்பா ஒரு சேஞ்ச் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நட்சத்திர வேட்பாளராக பார்க்கும்போது தென் சென்னை தொகுதி மிகப்பெரிய தொகுதின்னு சொல்லலாம், வாக்காளர்கள் அதிகம் இருக்கும் தொகுதின்னு சொல்லலாம். அந்த தென் சென்னை தொகுதியில நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், முன்னாள் பாஜக தலைவர், மேதக ஆளுநர் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க. அதை வந்து எப்படி பாக்குறீங்க? துணை ஆளுநர், ஆளுநரா இருந்து இப்ப வந்து திரும்பியும் பாஜகவில் போட்டியிடுகிறார்கள். ஆக்சுவலா பாஜகவோட தமிழ்நாட்டுல பாஜகவோட வளர்ச்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பர்டிகுலரா வந்து கேட்டீங்கன்னா தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின்னு பிரிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அண்ணாமலை கட்டி இருப்பது மிகப்பெரிய கோட்டை, ஆனால் அந்த கோட்டைக்கான அடித்தளம் அப்படின்றது வந்து தமிழிசை அவர்கள் வந்து வச்சிருந்தாங்க. கிண்டல் பண்ணப்பட்ட கட்சி, அவருக்கும் பர்சனலா பல விதமான கேள்வி, உருவ கேள்வி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. தாமரை மலரவே மலராது அப்படின்னு சொன்ன இடத்துல தாமரை மலர்ந்தே தீரும்னு தனியாளாக ஓங்கி ஒழித்து அது வந்து ஃபுல் தமிழ்நாட்டுக்கும் பட்டி தொட்டியெங்கும் அதை ஒரு கோஷமாகவே எடுத்து சென்றவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க வந்து கிரவுண்ட் ஒர்க்ல வந்து உண்மையிலே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் பண்ணி பாஜக தாமரை சின்னம் இந்த ரெண்டுத்தையும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போனாங்க. அதனால்தான் நான் மீண்டும் சொல்ற ஒரு விஷயம் தான் இது. சட்டசபை தேர்தல் 2021 சட்டசபை தேர்தல்ல வானதி சீனிவாசன் மட்டும்தான் காங்கிரஸ் மற்றும் கமலஹாசனை வீழ்த்தி ஜெயிச்சாங்க. மத்த 3 பாஜக எம்எல்ஏவும் உதயசூரியன் சின்னத்தை 70 வருஷமா தமிழகத்துல கட்சி நடத்தி கொண்டிருக்கும் உதயசூரியன் சின்னத்தை தாமரை சின்னம் வந்து வீழ்த்தி இருக்குது. அந்த தாமரை சின்னத்தை தாமரை மலர்ந்தே தீரும் என்ற கோஷத்தோடு பட்டி தொட்டி எங்கும் கிராமம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு சென்ற பெருமை வந்து தமிழிசை அவர்களுக்கு தான் சேரும். அவர்கள் வந்து ஆல்ரெடி ஆளுநராக இது இருந்தாங்க, தெலுங்கானா அண்ட் பாண்டிச்சேரியை வந்து பார்த்திருந்தாங்க. அவங்க மீண்டும் கட்சி அரசியலுக்கு மக்களை சந்தித்து வாக்கு கேட்க வேண்டும், மக்கள் அரசியல்ல வந்து ஈடுபடணும்னு சொல்றது வரவேற்புக்குரியது. அவர்களுக்கான நேச்சுரல் சாய்ஸாக இருப்பது ஒரு ஆளுநர், தேசிய பொறுப்பில் இருப்பவர், தேசிய சிந்தனை கொண்டவர் அப்படின்றது நேச்சுரல் சாய்ஸ் வந்து பாஜகவே வந்து இருக்காங்க. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க 2014ல ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல அண்ட் அவர்களுக்கு எதிரான அதிமுக ஆட்சிக்கு எதிரான அலை அப்போது வந்து வீசியது. சோ அந்த டைம்ல ஜெயவர்தன் மக்கள் வந்து நிராகரிச்சு, இன்ஃபேக்ட் ஜெயவர்தன் வந்து ஒரு கன்சிடரபிள் ஓட் பர்சன்டேஜ்ல மோர் தென் 40% ஓட் வாங்கி ஜெயிச்சிருந்தாரு. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஜெயிச்சிருந்தாரு. ஏன்னா ஜெயலலிதா வந்து ஒருத்தரோட வாரிசை வந்து டைரக்டா அப்பாயிண்ட் பண்றாருன்னா ஹி ஹாஸ் சம் கெப்பாசிட்டி அப்படின்னு மக்கள் நினைச்சு வந்து அங்க ஓட் அடிச்சாங்க. ஸோ 40% மேல வாங்கினாரு. பட் அவர் அப்படியே மக்கள் ரிஜெக்ட் பண்ணி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு, மோர் தென் 50% ஆஃப் த ஓட் ஷேர் வந்து அவங்களுக்கு கொடுத்து மீண்டும் வெற்றி பெற வச்சாங்க. பட் இந்த 5 வருஷத்துல ஜெயவர்தன் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்ததோ, அதாவது ஒழுங்கா செய்யல, தொகுதி பக்கம் வரல, மக்களுக்கு பெரிய அளவு இன்டராக்ட் பண்ணல, இந்த மாதிரி என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்ததோ அது அப்படியே ரீப்ளேஸ் ஜெயவர்தன், ரீப்ளேஸ் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படின்ற மாதிரி அந்த பேரை மட்டும் மாத்தி மக்கள் கிட்ட அதே குறைகள் இன்னும் பெர்சிஸ்ட் ஆகுது. சோ பிளஸ் போன முதலே அதிமுக ஆட்சிக்கு எதிராக எப்படி மனநிலை இருந்ததோ அதை விட 2 மடங்கான எதிர்ப்பு மனநிலை மக்கள் கிட்ட இருக்கு. சோ நிச்சயமாக இங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. ஒருவேளை அதிமுக வந்து வேற யாருக்காவது சான்ஸ் கொடுத்திருந்தா ஓகே, ஜெயவர்தன் தான் பெர்ஃபார்ம் பண்ணல, இங்க வந்து இப்போ புது கேண்டிடேட் பெர்ஃபார்ம் பண்ணலான்ட்டு மக்களுக்கு கொஞ்சம் ஸ்விங் வரதுக்கான சான்ஸ் கூட இருந்திருக்கு. பட் ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணாத கேண்டிடேட் தான் எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு ஆப்போசிட்டாவும் நிக்கிறாங்க. ஸோ 2 கேண்டிடேட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணலன்றத சான்ஸ் கொடுத்து 10 வருஷத்துல மக்கள் தெளிவா பார்த்துட்டாங்க. அதே சமயம் தமிழிசை அவர்கள் எவ்வளவு பெரிய கிரவுண்ட் ஒர்க்கர், எவ்வளவு ஈஸியாக அணுகக்கூடியவர், மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர், எத்தனை முறை தொகுதிக்கு வருவாருன்னு அவங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு தலைவர் நமக்கு